இந்த டியூப்ல எல்லோ கலர் லிக்விட் மாதிரி தெரியுது இல்லைங்களா, இததான் பிஆர்பின்னு சொல்றாங்க. இந்த பிஆர்பி எடுத்து நம்ம தலையில இன்ஜெக்ஷன் பண்ணோம்னா வலிக்காத இடத்துல கூட முடி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிஆர்பி ஒரு தடவை பண்றதுக்கு 1000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் 15,000 கூட செலவு பண்ணி நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. இவ்வளவு செலவு பண்ணி பண்ற அளவுக்கு நிஜமாலுமே இந்த பிஆர்பி வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்டா, இது யூஸ் பண்ணா முடி வளருமா வளராதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நான் டாக்டர் முத்துப்பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். நான் டே டு டே லைஃப்ல நிறைய ஹேர் லாஸ் பேஷன்ஸை பார்க்கறதும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிஸ் பண்றதும் பண்ணிட்டு வரேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் as well as வந்து சயின்டிபிக் ரிசர்ச் டேட்டா இதெல்லாம் வச்சுதான் வந்து இந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிஆர்பி எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் உங்க கையில இருந்து பிளட் எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிளட்டை வந்துட்டு சென்ட்ரிஃபியூஜ் மிஷின் வச்சு வேகமா ஸ்பின் பண்ணுவாங்க. இப்படி ஸ்பின் பண்ற போது என்ன ஆகும்னா வந்துட்டு ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள்லாம் தனித்தனியா அடுக்கடுக்க உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இதுல வந்து ஆர்பிசி டபிள்யூபிசி அந்த மாதிரி செல்கள் எல்லாம் விட்டுட்டு வெறும் பிளேட்லெட்டையும் பிளாஸ்மாவையும் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து அதை வந்து உங்க தலையில இன்ஜெக்ஷனா கொடுப்பாங்க. இதுலயே இந்த பிளேட்லெட்டை மட்டும் செப்பரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். பிளேட்லெட் வந்துட்டு எங்கேயாவது அடிப்படுது ப்ளீடிங் ஆகுதுன்னா வந்துட்டு அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ரத்தம் உரையாறதுக்கு பிளட் கிளாட் ஆக ஹெல்ப் பண்ணுன்னு படிச்சிருப்போம். ஆனா பிளேட்லெட் அது மட்டும் பண்றது இல்ல. இந்த பிளேட்லெட் பார்த்தோம்னா அதுக்குள்ள நிறைய growth factors இருக்கு. பிளேட்லெட் டெரியோட growth factor, எபிடெர்மல் growth factor, வாஸ்குலர் எண்டோத்தீலியல் growth factor சொல்லிட்டு ஒரு 10 இருந்து 15 வகையான growth factor வந்துட்டு இந்த பிளேட்லெட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ இந்த growth factor என்ன பண்ணும்னா அடிப்பட்ட இடத்துல இருக்கிற செல்கள் எல்லாம் நல்லா வளர வச்சு அங்க இருக்கிற காயத்தையும் சரி பண்ணும். இந்த கேரக்டர் இருக்கிற இந்த பிளேட்லெட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அங்க வலிக்கான இடத்துல நிறைய செல் ப்ரொலிஃபரேட் ஆகிட்டு புதுசா ஹேர் growth இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற ஹேர்லாம் வந்து இன்னும் டயமீட்டர் அதிகமாகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகும், லென்த்தாக வளர்க்கும் சான்ஸ் நல்லாவே இருக்கு. ஸோ ஓரளவுக்கு வலிக்காக்கிறவங்க தலையில இன்ஜெக்ட் பண்ணா கூட அங்க புது முடி வளர்ந்து வரதுக்கும் நல்லாவே வந்து டென்சிட்டி இம்ப்ரூவ் இருக்கும். இந்த பிஆர்பியில் வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இந்த பிஆர்பி ஃபுல்லாவே பிளட்ல இருந்தா ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ இது பெருசா எந்த கெமிக்கலோ இல்ல வேற ஏதாவது வந்து மருந்தோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இதுல சைடு எஃபெக்டும் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்பவே சேஃப் கூட. அது மட்டும் இல்லாம முடியும் நல்லா வளர்றதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இதுதான் இப்போ ஹேர் லாஸுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன். ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட்னாலே பெஸ்ட் வந்து பிஆர்பி தான், ஜிஎஃப்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நினைப்போம். ஆனா அப்படி ஃபுல்லா சொல்லிட முடியாதுங்க. உண்மை வந்து அது கிடையாது. தியரிட்டிக்கலா இதெல்லாம் ஓகே தான், பட் ரியாலிட்டியில இந்த பிஆர்பி நல்லா வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக இப்ப நான் காட்டுற இந்த ஸ்டடி வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஆர்பியோட எஃபெக்டை மினாக்சிலோட வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க. ஏன் மினாக்சிலோட கம்பேர் பண்ணோம்னா ஹேர் லாஸ்க்கு இருக்கிறதுலே வந்து கோல்டு ஸ்டாண்டர்ட் ரொம்ப வருஷமா இருக்கிற ட்ரீட்மெண்ட்னா வந்து மினாக்சில் தான். ஸோ அது கூட கம்பேர் பண்ணி பார்த்து இதோட இது எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல 80 பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த 80 பேஷண்ட்ஸையும் வந்து 4 குரூப்பா பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, குரூப் 1ல வந்துட்டு மினாக்சில் மட்டும் யூஸ் பண்ண வைக்கிறாங்க. குரூப் 2ல வந்துட்டு பிஆர்பி மட்டும் கொடுக்குறாங்க. அதே 3வது குரூப்ல மினாக்சில் பிஆர்பி ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ண வைக்கிறாங்க. குரூப் 4 வந்து கண்ட்ரோல் குரூப், அதாவது அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறது இல்ல, பிளசிபோ தான், ஜஸ்ட் வந்துட்டு சலைன் மட்டும் கொடுத்து அதை மட்டும் யூஸ் பண்ண சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல ரிசல்ட்ஸ்ல எப்படி அசஸ் பண்றாங்கன்னு பார்த்தா ரொம்ப பொதுவா வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து இந்த போட்டோ கூட இந்த போட்டோ நல்லா இருக்கா, அந்த மாதிரி எதுல growth நல்லா இருக்கா அப்படி வேகா பண்ணாம ரொம்ப ப்ரிசைஸா தலையில ஒரு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து மார்க் பண்ணிக்கிறாங்க. ஸ்பெசிபிக்கா எக்ஸாக்டா அதே 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியால ஒவ்வொரு டைமும் மந்த்லி போட்டோ எடுத்து அங்க ஹேர் கவுண்ட் எப்படி இருக்கு, ஹேர் டயமீட்டர் எப்படி இருக்கு, ஏதாவது புதுசா ஹேர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிஸ்டமேட்டிக்கா ரொம்பவே வந்து அப்ஜெக்டிவா இந்த ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ஸ்டடி தான். ஸோ இந்த மாதிரி மினாக்சில் பிஆர்பி அப்படின்னு தனித்தனி குரூப்பா பிரிச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து இந்த மெடிசன்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. பண்ணதுக்கு அப்புறம் 6 மந்த்ஸ் கழிச்சு எல்லாத்துக்கும் எப்படி ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அல்டிமேட்டா 6th மந்த் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு மினாக்சில் குரூப்ல வந்துட்டு 90 ஹேர், 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 90 ஹேர் இருந்தது வந்துட்டு 123 ஹேரா வந்து மாறி இருக்கு. அதே வந்து பிஆர்பி குரூப்ல பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு ஒரு 90 ஹேர் இருந்தது வந்துட்டு 143 ஹேரா வந்து மாறி இருக்கு. அதே மினாக்சிலும் பிஆர்பி சேர்ந்து எடுத்துக்கிட்டாங்க இல்லையா, காம்பினேஷன் தெரப்பியா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 90 ஹேர் இருந்தது வந்துட்டு 150 ஹேரா வந்து வந்திருக்கு. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இதுல மினாக்சில 123 ஹேர் தான் வந்திருக்கு. அதே பிஆர்பியில் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 140 ஹேர் வந்திருக்கு. ஸோ வந்து பிஆர்பியில் தான் ரிசல்ட் பெட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். இதுல நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் சேம் கவுண்ட் இருக்கிறது இல்லைங்களா. ஸோ ப்ராப்பரான கால்குலேஷன்லாம் பண்ணி ஃபைனலா ஸ்டாட்டிஸ்டிக் அனலைசிஸ் பண்ணி அவங்க பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா மினாக்சில் குரூப்புக்கும் பிஆர்பி குரூப்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. 2 பேர்த்துலயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் முடிவு வந்திருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்கலே வந்து நான் சிக்னிஃபிகன்ட். அதே மாதிரி மினாக்சிலும் பிஆர்பி சேர்த்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது வேணா வெறும் மினாக்சில் யூஸ் பண்றதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஸ்டடியில பண்ணி பார்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப என்னங்க பிஆர்பி இவ்வளவு செலவாகுது, ஹைப் இருக்கு
இருக்கு, அப்படி சரி பண்ணும், இப்படி வளர வைக்கும்னு சொல்றாங்க. ஆனா கடைசியில் இது மீனாட்சியில் அளவுக்கு தான் முடிய வளர வைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே டவுட் வரும். ஆக்சுவலி இந்த ஸ்டடியோட ரிசல்ட்ஸ்ல நான் ஃபுல்லா உடன்பட மாட்டேன். ஏன்னா நான் பர்சனலா நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது மீனாட்சியில் ரொம்ப நாள் எடுத்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்காது. பட் அவங்களுக்கு பிஆர்பி கொடுக்கும்போது வந்துட்டு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நானே பார்த்திருக்கேன். ஸ்டடியில மெயினா கன்சர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பண்ண பிஆர்பி வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் இல்ல. ஓகேங்களா, இப்போ ஒரு ஐடியல் பிஆர்பி அப்படின்னா வந்து அதுல என்ன சொல்லுவோம்னா, ஒரு எம்எல் பிஆர்பி இருக்குன்னா அது 1 ml 1 மில்லியன்ல இருந்து 1.5 மில்லியன் வந்து பிளேட்லெட்ஸ் இருக்கணும். 1.5 மில்லியனுக்கு மேல இருந்தாலும் பெருசா ரிசல்ட்ஸ் வராது, 1 மில்லியனுக்கு கீழே இருந்தாலும் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வரும். அது மட்டும் இல்லாம இந்த பிஆர்பி ப்ரிப்பேர் பண்றதுல நிறைய வேரியபிள்ஸ் இருக்கு. எந்த ஸ்பின்ல சென்ட்ரிஃபியூஜ் பண்ணணும், எந்தெந்த லேயரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எதை செப்பரேட் பண்ணாம விடணும், இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது தலையில எந்த இடத்துல கொடுக்கணும், ரொம்ப மேலாப்ல வந்து இன்ட்ராடெர்மலா கொடுக்கணுமா இல்ல சப்குட்டேனியஸா டீப்பா கொடுக்கணுமா, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்து வேரியபிள்ஸ் இருக்கு. ஒரு பிஆர்பி ப்ராப்பரா நடத்துறதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டுமே அரௌண்ட் ஒரு 15 to 20 வேரியபிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்றோம்னா தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதுல பிளேட்லெட் ஈல்டும் ரிசல்ட்ஸும் கிடைக்கும். கம்பேரிங் இந்த ஸ்டடியோட இதெல்லாம் நான் பார்க்கும்போது அவங்க யூஸ் பண்ண ஸ்பின்னு, அவங்க கலெக்ட் பண்ண பிளட் வால்யூம் எல்லாமே வந்து கொஞ்சம் நான் ஸ்டாண்டர்டைஸ்டா இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ல இன்னமே ஸ்டடிஸ்ல வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ மினாக்சிலுக்கு உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா, சைடு எஃபெக்ட்ஸ் இப்போ மினாக்சில் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகிருக்கு சான்ஸ் இருக்கு, ஒரு சிலருக்கு ஹெட்ஏக் வரலாம், மினாக்சில் சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது இரிட்டேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது மினாக்சிலுக்கு கம்பேரிட்டிவ்லி அதிகம். அண்ட் அது என்னதான் ஒரு மெடிசன்கிறதுனால லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கலாம். வேற பிஆர்பி வந்து டோட்டலா நம்மளோட ஆட்டோலோகஸ் ப்ராடக்ட் நம்ம பாடியில இருந்து எடுக்கிற விஷயங்கிறதுனால வந்துட்டு இதுல பெருசா சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஊசி போடுற இடம் வலிக்கும், 1 or 2 days உங்களுக்கு பெயின் இருக்குமே தவிர மேஜரா வேற எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ இப்போ பிஆர்பி யாருக்கெல்லாம் சூட்டபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வேண்டாம், ஓரளவுக்கு நேச்சுரலான சேஃபான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னால் மினாக்சில் டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் கொஞ்ச நாள் இடையில விட்டுட்டேன். விடும்போது எனக்கு கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆகுது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ல இருக்கக்கூடாது. நான் ஜஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போறேன், இன்ஜெக்ஷன் எடுக்கிறேன், வந்துடுறேன். அதுக்கு மேல முடிய மெயின்டைன் பண்றதுக்கு எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி நினைக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு பிஆர்பி ஒரு பெட்டரான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். வேற மினாக்சில் வந்து கொஞ்சம் பிஆர்பியோட ரொம்ப அஃபோர்டபுள், சீப். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு வந்துட்டு மினாக்சில் ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்காக பிஆர்பி வந்து ஒரு ரொம்ப பெஸ்டான ட்ரீட்மெண்ட், ஹேர் லாஸ் இண்டஸ்ட்ரியை வந்து திருப்பி போட்ட ட்ரீட்மெண்ட், இது மட்டும் பண்ணிட்டா எல்லா முடியும் வளர்ந்துரும் அப்படின்னு எதுவும் கிடையாது. மினாக்சில் எந்த அளவுக்கு வளர வைக்குமோ அதை விட கொஞ்சம் பெட்டரா வந்து பிஆர்பினால வளர வைக்க முடியும். அண்ட் இன்னொரு நோட்டிசபிள் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, பிஆர்பில ஆல்ரெடி வழுக்கி ஆயிடுச்சு, ஃபுல்லா இர்ரிவர்சிபிள் ஹேர் ஆயிடுச்சு, ஸ்கின்னே நல்லா ஷைனியா தெரியுது, வழுக்கி ஆயிடுச்சுன்னா அந்த ஹேரை கூட க்ரோ பண்ற அளவுக்கான டெண்டன்சி பிஆர்பிக்கு கிடையாது, மினாக்சில் கிடையாது. இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே ஆல்ரெடி கம்ப்ளீட்டா வழுக்கியான இடத்துல முடி வளர்க்கிற மாதிரி டெண்டன்சி எந்த மருந்துக்குமே கிடையாது. ஸோ பிஆர்பி வந்து ஒரு மாடரேட் லெவல் ஹேர் லாஸ். ஓகேங்களா, இப்பதான் ஒரு ஸ்டேஜ் 3 இருக்கிறீங்க, 2 இருக்கீங்க, 3 இருக்கீங்கனால உங்களுக்கு பிஆர்பி நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதர்வைஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் பாடலர்ஸ்க்கும் வந்து பிஆர்பி வேலை செய்யும், பிஆர்பியில் முடி வளரலாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஹானஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் ஃபர்தராக அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.